அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ்லேருந்து கேட்குற ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் f1 does not converges uniformly on closed interval 0,1. ஆப்ஷன் A f1 of x equal to e power minus x divided by n. ஆப்ஷன் B f1 of x equal to 1 minus x whole power n. ஆப்ஷன் C f1 of x equal to x square plus nx divided by n. ஆப்ஷன் D f1 of x equal to sin nx divided by n square. ஸோ இந்த 4 சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் எது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸாக வரல அப்படின்றது சொல்லணும் அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. ஓகே, ஸோ இதுக்கு நான் ஒரு ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் தயவுசெய்து டிஸ்கிரிப்ட் டைப் கொஷினுக்கு படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அது இம்பார்ட்டன்ட் கொஷின், கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த ரிசல்ட் என்னன்றதை பார்த்துடலாம். சப்போஸ் f1 n from 1 to infinity is a sequence of continuous function which converges to f uniformly on closed interval a comma b அப்படி இருந்தால் then f is continuous. ஓகே, எனக்கு சீக்வன்ஸ் ஆஃப் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருந்து அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ஏதோ ஒரு சம் லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா அந்த லிமிட் ஃபங்க்ஷனு கண்டினியூஸாக இருக்கும். எப்போன்னா அந்த கன்வர்ஜென்ஸ் வந்து யூனிஃபார்ம்லியாக இருக்கும்போது. ஓகே, f1 is a sequence of continuous function which converges to some f uniformly. அப்படி இருந்தால் இந்த லிமிட் ஃபங்க்ஷன் must be continuous. சப்போஸ் இந்த லிமிட் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லை அப்படின்னா இந்த கன்வர்ஜென்ஸ் யூனிஃபார்மாக இருக்காது. ஓகே, ஸோ யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வித் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய லிமிட் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ். இதுதான் இந்த ரிசல்ட்டு. இது டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷனில் கண்டிப்பாக கேட்பாங்க. இது நோட் பண்ணிக்கிங்க. ஸோ f1 be a sequence of continuous functions which converges to f uniformly. ஏதோ ஒரு எஃப்க்கு அது கன்வர்ஜ் ஆகுது எப்போ யூனிஃபார்மாக இருக்குது. ஓகே, f1 be a sequence of continuous function which converges to f uniformly on closed interval a comma b இருந்தால் then the limit function is continuous. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அது வந்து ஏதோ ஒரு சம் ஃபங்க்ஷனுக்கு கன்வர்ஜ் ஆகுது யூனிஃபார்மாக. அப்படி இருக்குன்ற பட்சத்தில் என்னுடைய லிமிட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதான் அந்த ரிசல்ட்டு. இது நோட் பண்ணிக்கிங்க. இதை வச்சு தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபைன். இப்போது ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். ஃபஸ்ட் கொஷின் என்னது? f1 of x equal to e power minus x divided by n. ஓகே, where x belongs to closed interval 0,1. ஓகே, ஸோ இப்போது இதனுடைய லிமிட் என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதனுடைய லிமிட் என்ன? ஸோ லிமிட் n tends to infinity. எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் f1 of x லிமிட் வேல்யூ என்னான்னு பாருங்கள். எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் லிமிட் வேல்யூ என்னான்னு பாருங்கள். ஸோ ஆர்பிட்டரியாக ஒரு பாயிண்ட் எடுத்து போடுறீங்க அப்படின்னா இது ஃபிக்ஸ்டு அப்படின்ற பட்சத்தில் டினாமினேட்டர் n n tends to infinity போச்சுன்னா எங்கே போகும்? 0க்கு கன்வர்ஜ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து கண்டினியூஸ் லிமிட். பட் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் நம்ம செக் பண்ணல. பட் லிமிட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ். உங்களுடைய f of xனா எங்கே? 0. இது வந்து கண்டினியூஸ். இது அப்படியே இருக்கட்டும். செகண்ட் எடுத்துப்போம். உங்களுடைய f1 of x என்ன? 1 minus x whole power n. x belongs to closed interval 0,1. இதுக்கு டிஃப்ரெண்ட் லிமிட் கிடைக்கும். என்னன்னு சொல்கிறேன். இப்போது x equal to 0 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய f1 of x என்ன கிடைக்கும்? 1 power 1 n வரும். ஸோ லிமிட் n tends to infinity. f1 of x எங்கே கன்வர்ஜ் ஆகும்? 1 கன்வர்ஜ் ஆகும். ஸோ இது வந்து பாயிண்ட் டு 0ல் இங்கே என்டையர் டொமைன் பக்கம் நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஃபைன். அடுத்து x equal to 1க்கு போடுங்க. x equal to 1 போட்டால் என்ன கிடைக்கும்? f1 of x வந்து கம்ப்ளீட்டாக ஆகிடும். உங்களுக்கு 0 வரும். ஏன்னா 1 minus 1 whole power 0 ஆகிடும். அப்போ லிமிட் n tends to infinity. f1 of x பார்த்தீங்க அப்படின்னா 0. எந்த கேஸுக்கு? x equal to 1ன்ற கேஸுக்கு லிமிட் ஃபங்க்ஷன் 0. x equal to 0ன்ற கேஸுக்கு லிமிட் ஃபங்க்ஷன் 1. நம்ம கம்பைன் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. சப்போஸ் x lies between ஓப்பன் இன்டர்வல் 0,1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்போஸ் லெட் x not be an arbitrary. நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட்டு which lies between 0 less than x naught less than 1. ஓகே,
அப்போது fn ஆஃப் எக்ஸ் நாட் என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். 1 மைனஸ் எக்ஸ் நாட் ஹோல் பவர் n கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து லெஸ் தென் 1 சம் ஆல்ஃபான்னு எடுத்துப்போம், விச் இஸ் லெஸ் தென் 1 greater than 0. ஓகே, அப்போ fn ஆஃப் எக்ஸ் நாட் வந்து சம் ஆல்ஃபா, ஏதோ ஒரு ஆல்ஃபா கிடைக்குது, எது என்னன்னு தெரியல இருக்கட்டும். ஆனால் பட் அந்த ஆல்ஃபா வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 to 1 தான். அப்போ லிமிட் n tends to infinity கொடுத்தீங்கன்னா அது எங்கே போகும்? லிமிட் n tends to infinity fn ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0 கன்வெர்ஜ் ஆகும். கரெக்டாக எனி வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 to 1க்கு nth பவருடைய லிமிட் வேல்யூ வந்து 0. அது ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரிசல்ட், நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, அப்போ ஃபைனலாக என் பாயிண்டில் 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் 1 வருது, எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் 0 கிடைக்குது, எக்ஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1ல் 0 கிடைக்குது. அப்போ லிமிட் ஃபங்க்ஷன் எழுதுங்க பார்ப்போம். லிமிட் n tends to infinity fn ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 கேஸுக்கு 1, எக்ஸு 0 அப்புறம் 1 and 0 இதுக்குள்ளே இருக்க பட்சத்தில் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 எடுக்குது. ஓகே, புரியுதுங்களா? சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்கும்போது என்ன வருது பாருங்கள், எக்ஸ் 1க்கும் 0 ஆகுது இல்லை, எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு 1. இந்த இது பாருங்கள், இது ஓப்பன் 0 க்ளோஸ்டு 1. ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு 1, எக்ஸ் லைஸ் பிட்வீன் ஓப்பன் 0 க்ளோஸ்டு 1க்கு 0. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மேப் பாருங்களேன், எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு ஃபங்க்ஷன் வேல்யூ 1, எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு ஃபங்க்ஷன் வேல்யூ 1, எக்ஸ் லைஸ் பிட்வீன் ஓப்பன் 0 க்ளோஸ்டு 1க்கு ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 0. ஸோ இதுதான் என்னுடைய கிராஃப். ஸோ உங்களுக்கே தெரியுது இந்த இடத்துல 0ல் ஜம்ப் இருக்குன்னு அர்த்தம், 0ல் டிஸ்கன்டினியூட்டியாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் வந்து இதான் லிமிட் ஃபங்க்ஷன். அட் 0ல் ஃபங்க்ஷன் நாட் கண்டினியூஸ். புரியுதுங்களா? ஏன்னா ஓப்பன் 0 க்ளோஸ்டு 1 வரைக்குமே ஃபங்க்ஷன் வேல்யூ 0 தான். பட் 0ல் வேல்யூ எடுக்கும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ 1 ரீச் ஆகுது. ஓகே, அப்போது எனக்கு ஜம்ப் வருதுன்னு சொல்ல வரேன். ஃபங்க்ஷன் வேல்யூ 1, 0ல் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 1, ஓப்பன் 0 க்ளோஸ்டு 1க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 0. ஸோ இது வந்து நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா ஜம்ப் கிடைக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஃபங்க்ஷன் வந்து லிமிட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். இந்த இடத்துல லிமிட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ் ஃபார் தி சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? அப்போது உங்களுடைய fn ஆஃப் எக்ஸ் வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் என்ன எடுத்துங்க அப்படின்னா, எல்லா பாயிண்ட்ஸிலும் நம்ம லிமிட் செக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் 1 ஆகும். அதர் தன் ஜீரோஸ் வித்தின் த இன்டர்வல் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் வேல்யூ வந்து 0 ரீச் ஆகுது. ஸோ இதான் லிமிட் ஃபங்க்ஷன். இந்த லிமிட் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்தால் தான் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வரும் இல்லையா? யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வரும், அது ஒரு அசம்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல நாட் கண்டினியூஸ்ன்றதால யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வராது. புரியுதுங்களா? எனக்கு என்ன சீக்வன்ஸ் ஆஃப் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்து எஃப்என் கன்வர்ஜ் டு எஃப் யூனிஃபார்ம்லி நான் அசியூம் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய லிமிட் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக இருக்கணும். இந்த கேஸில் என்னோடய லிமிட் ஃபங்க்ஷன் வந்து நாட் கண்டினியூஸ். அப்போ என்னுடைய பெஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிக்கு தான் போகணும். கரெக்டுங்களா? சரி, அடுத்தது சி பார்த்துருவோம். சி என்ன பாருங்கள், fn ஆஃப் எக்ஸ், சியோட சாய்ஸ் fn ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என்எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ இது எப்படி பிரிச்சுக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பை என் ப்ளஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம், என் கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இதான் என்னுடைய fn ஆஃப் எக்ஸு. இப்போ லிமிட் n tends to infinity கொடுங்க, எனி பாயிண்ட் எக்ஸ் நாட், லிமிட் n tends to infinity fn ஆஃப் எக்ஸ் வரீங்க. ஸோ இந்த வேல்யூ 1/infinity 0 ப்ளஸ் எக்ஸ்னு வரும். ஸோ ஃபைனலாக எக்ஸு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு கண்டினியூஸு. ஸோ இது கண்டிப்பாக மேபி யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வர சான்சஸ் இருக்குது. புரியுதுங்களா? இந்த லிமிட் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு கண்டினியூஸாக இருக்குது. ஸோ யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் சி ஆப்ஷனுக்கு போக முடியாது. ஓகே, அடுத்து டி ஆப்ஷன் பாருங்கள். fn ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு sin nx டிவைடட் பை n ஸ்கொயர். இது பாருங்கள், fn ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு sin nx டிவைடட் பை n ஸ்கொயர். ஸோ இது மேக்ஸிமம் பவுண்டு வந்து 1. அப்போ லிமிட் எடுத்துடலாம், எந்த வேரியேஷனும் கிடைக்காது. அந்த எனி பாயிண்ட் ஆஃப் இன்டர்வல் எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு இதில் எந்த வேரியேஷனும் கிடைக்காது. மேக்ஸிமம் பவுண்ட் வேல்யூ 1 கிடைக்கும். ஸோ 1/infinity வந்து உங்களுக்கு 0 போயிடும். ஸோ இந்த இடத்துல லிமிட் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது. உங்களுடைய f of x கண்டினியூஸ், இந்த கேஸ்லேயும் f of x கண்டினியூஸ். நாட் கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். லிமிட் ஃபங்க்ஷன் நாட் கண்டினியூஸாக இருந்தால் கன்வர்ஜென்ஸ் யூனிஃபார்மாக வராதுன்றதை நான் கிளைம் பண்ணுறேன். கண்டினியூஸ் வருது, மற்ற கேஸ் கண்டிப்பாக யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வரும். யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸுக்கு வந்து சுப்ரீமம் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். சுப்ரீமம் டெஸ்ட்டோட இதையும் நோட் பண்ணிக்கிங்க. சுப்ரீமம் டெஸ்ட்டு, let fn be a sequence of functions
and fn converges to f pointwise. So pointwise exist ஆகுது. Suppose mn equal to supremum of mod fn minus f for every x belongs to closed interval any interval a comma b. Okay, and mn tends to 0 இருக்கு அப்படின்னா then we can say fn converges to f uniformly. ஸோ இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டை நோட் பண்ணிக்கிங்க. ஸோ என்ன பாருங்கள், fn be a sequence of functions which converges to f uniform point wise. இது வந்து பாயிண்ட் வைஸ் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் சப்போஸ் தட் let mn equal to supremum of mod fn minus f. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க, அதனுடைய சுப்ரீமம் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு சம் வேல்யூ கிடைக்கும், அதனுடைய லிமிட் வேல்யூ வந்து 0க்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா இந்த கன்வர்ஜன்ஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ பாயிண்ட் வைஸ் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி அதுக்கு நம்ம சுப்ரீமம் கண்டுபிடிச்சி அந்த சுப்ரீமமுடைய வேல்யூ வந்து 0க்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா என்னுடைய கன்வர்ஜன்ஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரிசல்ட், நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இது மூணுமே வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் வருன்றதை நம்ம கிளைம் பண்ணலாம். ஒரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எப்படி போடலாம் அப்படின்றத பாருங்களேன். இப்போது நான் இதில் வந்து சி எடுத்துக்கிறேன், சி ப்ராப்ளம் போடலாம். சின்னா fn of x equal to x square plus nx divided by n. கரெக்டுங்களா? எனக்கு தெரியும் லிமிட் ஃபங்க்ஷன் லிமிட் n tends to infinity fn of x வந்து பாயிண்ட் வைஸ் லிமிட் வந்து l இஸ் எஃப் எக்ஸு, இதான் என்னுடைய எஃப், இதான் பாயிண்ட் வைஸ் லிமிட். ஸோ இப்போ நம்ம mn கண்டுபிடிக்கிறோம். mn equal to supremum of difference between fn minus f இல்லைங்களா? ஸோ என்ன கிடைக்கும், supremum of fn என்ன x square plus nx divided by n minus x. ஸோ supremum of x square plus nx minus nx divided by n போடுறீங்க. ஸோ அப்போ supremum of x square divided by n வரும். ஸோ x lies between closed interval 0,1ன்றதால x square வேல்யூ மேக்ஸிமம் வந்து 1 தான். ஸோ இது பவுண்டட் பை 1 by n, இதான் என்னுடைய mn. ஸோ mn வந்து 1 by n. as லிமிட் n tends to infinity போட்டிங்கன்னா அது 0 போகும், as n tends to infinity. ஸோ இந்த ரிசல்ட் படி இது யூனிஃபார்மாக வந்துடுச்சு. ஸோ லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிங்க, சுப்ரீமம் பார்த்தீங்க, சுப்ரீமம் டென்ஸ் டு 0 இருக்குது, அப்போ fn கண்டிப்பாக என்ன ஆகிடும், யூனிஃபார்மாக போயிடும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து யூனிஃபார்ம். இதே போல் அடுத்த ஆப்ஷனும் செக் பண்ணி பாருங்கள், ஏடி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுவும் உங்களுடைய கன்வர்ஜன்ஸ் யூனிஃபார்மாக வரும், இதுவும் உங்களுடைய கன்வர்ஜன்ஸ் யூனிஃபார்மாக வரும். பட் நாட் யூனிஃபார்முக்கு கிளைம் பண்ணுறதுக்கு இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். சீக்வன்ஸ் ஆஃப் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருந்து அது ஏதோ ஒரு சம் ஃபங்க்ஷனுக்கு கன்வர்ஜ் ஆகி அந்த கன்வர்ஜன்ஸ் யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லிமிட் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த ரிசல்ட்டு. ரொம்ப நோட்டபிள் ரிசல்ட்டு. ஸோ இது டிஸ்கிரிப்டிக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க, இந்த ரிசல்ட்டையும் டிஸ்கிரிப்டிக்கும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து என்ன ஒன்று வந்துடும். ஓகே, ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ட் டைப் கொஷின்ஸ் வந்து அனாலிசிஸ் போட்டு ஒரு புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புக்லெட் வாங்கி படிங்க, உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸில் வந்து 200 கொஷின்ஸ் பேஜ் கவர் பண்ணிட்டேன். ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக கவர் பண்ணி ரொம்ப நல்லா ஒர்க் போட்டு ரெடி பண்ண புக்லெட் அது. ஸோ அந்த புக்லெட் வாங்கி படிங்க, உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்காருண்ணா சார், டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். இது பிஜிடிஆர்பிக்கு வருமானா கண்டிப்பாக வரும். இந்த கொஷின்ஸ் வந்து பிஜிடிஆர்பி அனாலிசிஸ் செட்டு தான். ஸோ பிஜிடிஆர்பிக்கும் படிங்க, காலேஜ் டிஆர்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.